ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவர் கூட்டிட்டு இருக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு சண்டே, அதனால இவருக்கு லீவு. வேலையை வச்சாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில செடியெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செடியெல்லாம் தள்ளி தள்ளி வைக்கணும்னு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. டைமே இல்லை. இன்னைக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வச்சது என்னமோ ஒரு மருதாணி செடியும் ஒரு ரோஸ் செடியும் மட்டும்தான். ஆனால் காய்கறி கட் பண்ணிட்டு போட்ட வேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாவக்காய், மிளகாய், தக்காளி, லெமன்னு எல்லாமே வந்துருச்சு. விதை போட்டு தோட்டத்தில் வளர்த்தா கூட இப்படி வராது போல், தூக்கி போட்டதில் இப்படி வந்துருச்சு. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காய் கொடி 3 தொட்டிலையுமே இருக்குது. 3 கொடியுமே ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து இடியாப்ப சிக்கல் மாதிரி கிடக்கு. இதை மெதுவாக பிரித்து தனித்தனியாக வைக்கணும். இந்த செடியெல்லாம் எடுத்து அங்கே போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்றான். இப்ப இந்த 2 தொட்டி மட்டும் தூக்கிட்டு போய் சுத்தமான இடத்துல வைக்க போறோம். அதுதான் இப்ப பிளானு. இப்போ ஒவ்வொரு தொட்டியா தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போய் அங்க வச்சாச்சு. ஒரு வழியா ஒரு தொட்டிய. இன்னும் ஒரு தொட்டியை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டா போதும். எல்லாம் சிக்கலா இருக்கு. அப்படி போற மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த பக்கம் சுத்தி போடுங்க. அடுத்து அந்த செடி அங்க பாப்பா நகரு. இந்த தொட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பாவக்காய் கொடி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மிளகா நாற்று மட்டும்தான் இருக்குது. இந்த செடி என்னன்னே தெரியல. இது ஒரு தக்காளி செடி இருக்குது. இந்த பக்கம் ஒரு தக்காளி செடி இருக்குது. இங்கே ஒரு லெமன் செடி இருக்குது. இங்கே ஒரு லெமன் செடி இருக்குது. இதைத்தான் இப்போ கயிறு போட்டு கட்டி விடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெமன் தான். அப்புறம் ஒரு ரோஸ் செடி இருக்குது. அப்புறம் இந்த பாவக்காய் கொடி இருக்குது. இந்த மருதாணி செடி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கட்டு, மேலே ஒரு கட்டுன்னு போட்டாச்சு. இந்த பாவக்காய்க்கு செடிக்கு மட்டும் ஒரு கயிறு கட்டி விட்டா அது பாட்டுக்கு அது போயிடும். அதையும் கட்டியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஆணியில் இந்த கொடியை கட்டி விட்டாச்சு. இதெல்லாம் எப்படி காய் வைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இது பிச்சு விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அது எல்லாத்துலேயுமே பூவு, பிஞ்சு இதெல்லாம் இருக்குது. வருதோ இல்லையோ மொத்தத்தில் இந்த செடியை காப்பாற்றுவோம் அப்படின்னு இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம். இந்த செடியோட ஃபைனல் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை இந்த பக்கம் கட்டியாச்சு, அதை அந்த பக்கம் கட்டியாச்சு.